ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். இந்த வேகமான உலகத்தில் எல்லாமே வந்து நம்ம விரல் நுனியில் இருக்குது. ஒரு கிளிக் பண்ணாலே பல விஷயங்கள் வந்து நடக்குது. ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ஸ்கேமும் ஃப்ராடும் வந்து ஆன்லைனில் மிக அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கேமும் ஃப்ராடும் வந்து நடக்க தான் செய்யுது. அதில் முக்கியமாக வந்து நடக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு ஸ்கேம், கிரெடிட் கார்டு ஃப்ராட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்குது. இந்த காலத்தில் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது எல்லோரும் வந்து மோஸ்ட்லி 90% வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறனாலே பல வகையில் வந்து நம்ம வந்து ஏமாற்றவும் படுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எந்தெந்த வகையில் வந்து இந்த ஸ்கேமர்ஸ் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க, எப்படி வந்து நாமளே வந்து இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நம்ம வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த 16 டிஜிட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடநாட்டுக்காரர்கள் வந்து நம்மளை வந்து ஃபோன் பண்ணி 16 நம்பர் கொடுங்க, 3 டிஜிட் நம்பர் கொடுங்க அப்படின்லாம் கேட்குற பற்றி நிறைய வந்து இந்த ஸ்கேமிங் வீடியோஸ் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது மட்டுமே வந்து வழி கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்கேமிங் முறை தான். ஆனால் வந்து பல வகையில் வந்து ஸ்கேமிங் வந்து இந்த கிரெடிட் கார்டு ஸ்கேமிங் வந்து நடக்குது. என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிம்மிங் அப்படின்றாங்க. ஸ்கிம்மிங் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸை வந்து திருடுறதுக்காக இந்த கிரெடிட் கார்டு ஸ்கேமர்ஸு ஒரு மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் வந்து ஏடிஎம்மில் ஸ்வைப் பண்ண வந்து இந்த ஏடிஎம் மிஷின், இந்த ஸ்வைப்பிங் மிஷின் இருக்குல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணுவோம். ஸ்வைப் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மெக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த மெக்னெட்டிக் லைனில் இருக்கக்கூடிய அதில் தான் வந்து நம்ம டேட்டாலாம் வந்து சேவ் ஆயிடும் அந்த கிரெடிட் கார்டில், மேக்னெட் லைனில். அதை வந்து ஸ்வைப் பண்ணும்போது அதில் இருக்கிற டேட்டாலாம் இந்த ஸ்கிம்மிங் பண்ணக்கூடிய அந்த மிஷினை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க டூப்ளிகேட்டாக. அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலை வந்து ஸ்டோர் ஆகிடும். இதை யூஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து இவங்க வந்து இந்த நம்ம இன்ஃபர்மேஷன் வச்சு வேற ஒரு டூப்ளிகேட் கார்டை வந்து அவங்க ரெடி பண்ணி அதை வந்து அவங்க யூஸ் பண்ண வச்சுருவாங்க. நம்ம பணத்தை எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு வழிமுறையில் வந்து திருட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அதில் வந்து நம்மளோட கார்டை வந்து திருடுறது. ஸோ இது வந்து எப்படி அவாய்ட் பண்ணால், அடுத்த தடவை வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணக்கூடிய மிஷினை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எப்படின்னா நார்மலாக இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணக்கூடாது. இதை விட பெட்டரான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தா, நீங்கள் வந்து மேக்னெட்டிக் லைன் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் அதை வந்து பேங்க்கில் சொல்லி மாற்றிட்டு சிப்பு பேஸ்டு கிரெடிட் கார்டாக வந்து வாங்கிக்கணும் அப்படின்னா. சிப்பு பேஸ்டு அப்படின்னா வந்து இப்படி அதாவது இப்படி டச் பண்ணி எடுக்கிறது, இல்லை வந்து ஏடிஎம்மில் சிப்பு போட்டு வந்து எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிப்பு பேஸ்டு கிரெடிட் கார்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இன்னும் வந்து உங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி வந்து அதிகமாக கொடுக்கும். ரெண்டாவது முறை வந்து டம்ஸ்டர் டிரைவிங். அதாவது டம்ஸ்டர் டிரைவிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் போகிறோம், இல்லை வந்து நம்ம ஒரு ஏடிஎம்லேருந்தே வந்து நம்ம பணத்தை எடுக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம கார்டு யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது இந்த ஏடிஎம்லேருந்து உங்களுக்கு ரிசிப்ட் மாதிரி வரும், இல்லை வந்து நீங்கள் பேங்க்லேருந்து இல்லை வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏடிஎம் ஸ்லிப்பு வரும், ஷாப்பிங் அந்த பேங்க்கோட ஸ்லிப்பு வந்து வரும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேர்லெஸ்ஸாக வந்து தூக்கி போடுவோம். இந்த தூக்கி போட்டு பேப்பரை அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணியே வந்து இந்த ஸ்கேமர்ஸு நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இது வந்து நான் கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுத்து, இந்த ஸ்கேமர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்து அதில் இருக்கிற டேட்டாவை வந்து திருடி அவங்க வந்து ஸ்கேமிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதனால் நம்மளோட காசு வந்து பயங்கரமாக விரயமாகிடும், ஏமாற்றப்படுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனமாக இந்த பேப்பரை வந்து கண்டபடி டிஸ்கார்ட் பண்ணாமல் ஏடிஎம்லேருந்து வரக்கூடிய ரிசிப்ட் ஆகட்டும், இல்லை வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசிப்ட் ஆகட்டும், நீங்கள் வந்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சு வீட்டில் கொண்டு வந்து அதை வந்து ஷ்ரெட் பண்ணி கிழிச்சு போட்டுடணும். அதாவது வந்து அப்படியே கசங்கி தூக்கி போடாமல் பீஸாக வந்து கிழிச்சு போடணும். இல்லை நீங்கள் பப்ளிக் பிளேஸில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வெளியில் தான் தூக்கி போடணும் அப்படின்னா பொடியாக கிழிச்சு வந்து தூக்கி போடணும். இல்லை ஒரு பேனா கையில் தான் இருந்ததுன்னா அவங்க டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே அதில் ஸ்க்ராட்ச் பண்ணி அப்புறம் வந்து பொடியாக கிழிச்சு வந்து தூக்கி போட்டிங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து மற்றவங்க கையில், இந்த ஃப்ராஸ்டர் கையில் வந்து போய் சேராது. ஸோ இது வந்து இந்த முறையில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து காப்பாற்றி ஸ்கேமிங் நடக்கிறதுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். மூணாவது காமனான டைப் என்னென்னு பார்த்தா ஃபிஷிங் மெயில்ஸ். அதாவது ஃபிஷிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பேங்க்லேருந்து ஒரு கார்டு வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனிலேருந்து கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பேரில் அவங்க அனுப்புகிற மாதிரியே வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயில் அனுப்பி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு லிங்க் மாதிரி அனுப்பிச்சு அதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையுமே பேங்க் அனுப்பிச்ச மெயில் மாதிரியே இருக்கும். சாதாரணமாக பேங்க்ஸ் எந்த பேங்காக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க. முக்கியமாக வந்து உங்களோட 4 டிஜிட் பின்கோட் ஆகட்டும், இல்லை வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க பேங்க்ஸு. ஆனால் பேங்க்கில் வந்து மெயில் அனுப்புகிற மாதிரியே இந்த ஸ்கேமர்ஸ் வந்து மெயில் அனுப்பி அதில் வந்து லிங்க் அனுப்பிச்சு அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லி அதில் வந்து ஏமாற்ற வேலைகள் வந்து நடக்குது.
ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதுலேயும் வந்து பல வகையான ஸ்கேமிங் நடக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சந்தேகப்படிமான, அதாவது பார்க்குறதுக்கு ஜென்யூனாக இருக்கும், ஆனாலும் வந்து பேங்க் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் வச்சுக்கேன், பேங்க்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள்கிட்ட வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட்டான மெயில் வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதோ அதில் வந்து டேட்டாஸை ஃபில் பண்ணுறதோ வந்து நீங்கள் வந்து தவிர்த்துடணும். 4வது முறை இந்த ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன பார்த்தா கீ ஸ்ட்ரோக் கேப்சரிங். அதாவது வந்து நீங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து என்டர் பண்ணும்போதோ இல்லை வந்து ஏதோ ஒரு தெரியாதனமாக ஒரு லிங்க் உங்கள் மெயிலில் வந்து லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மால்வேர் மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று வந்து இன்ஸ்டால் ஆகிடும் ஒரு சிஸ்டத்தில், உங்களுக்கு தெரியாமல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் அதை என்ன பண்ண பார்த்தா நீங்கள் எந்த கீ வந்து நீங்கள் கீபோர்டில் வந்து அடிக்கிறீங்களோ அது வந்து உடனே வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு கீ ஸ்ட்ரோக்கும் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து உங்கள் டேட்டாலாம் வந்து அதில் சேவ் ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து பேங்க்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்டு சொல்லிட்டு ஸ்க்ரீன்லேயே வந்து கீபோர்டு வந்து நீங்கள் மவுஸில் மட்டுமே கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த குவாரிட்டி கீபோர்டு மாதிரி இருக்காது, லெட்டர்ஸ்லாம் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கீபோர்டில் நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பாஸ்வேர்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் வந்து சேஃபாக நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எப்பவுமே வந்து உங்கள் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து போட்டு வைக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த முறையில் உங்களோட இந்த கீவேர்டு ஸ்ட்ரைக்கிங், இந்த ஸ்ட்ரோக், அதாவது கீவேர்டு கேப்சரிங் விஷயத்தை வந்து உங்களால் தடுக்க முடியும். 5வதாக வந்து ஸ்கேமர்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தா சிம் ஸ்வாப்பிங் அப்படின்னா, அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் அந்த பேங்க்கோட ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து உங்கள்கிட்ட மொபைல் ஆப்ரேட்டரோட வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மொபைல் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டு எனக்கு வந்து என்னோடய ஒரிஜினல் சிம் வந்து தொலைஞ்சு போச்சு, எனக்கு வந்து டூப்ளிகேட் சிம் வந்து இஷ்யூ பண்ணணும், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எப்படியாவது கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் சிம் கார்டே வந்து மாற்றி விட்ருவாங்க. புது டீட்டெயிலை கொடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து உங்கள் சிம் கார்டு டீட்டெயிலை வந்து மாற்றி அதில் வந்து ஓடிபி மற்றும் பல விஷயங்கள் வந்து வர மாதிரி செஞ்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம் கார்டை வந்து நீங்கள் மாற்றுறதுக்கான ரெக்வெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் அலர்ட் ஆகி உங்களோட டெலிகாம் ஆப்ரேட்டரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இது வந்து நான் கொடுத்த ரெக்வெஸ்ட் கிடையாது, இது வந்து இந்த மாதிரி எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியப்படுத்தி உடனடியாக வந்து இதுக்கு மேலே வந்து ஆக்ஷன் எடுத்து இந்த ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் சிம் கார்டை, இல்லை வந்து டீஆக்டிவேட் பண்ணி புது சிம் கார்டு வாங்கிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வருது, நீங்கள் பண்ணாத ஒரு ரெக்வெஸ்ட்டுக்கு சிம் கார்டு வந்து டூப்ளிகேட் சிம் கார்டு ஆக்டிவேஷன் ரெக்வெஸ்ட் மெசேஜ் ஏதாவது வந்தது அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் அலர்ட் ஆகி வந்து நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துடணும். சரி, நிறைய பேர் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பழக்கம் என்னென்னு பார்த்தா நிறைய எஸ்எம்எஸ் வந்து நம்ம படிக்கிறதே கிடையாது. நிறைய எஸ்எம்எஸ்ஸை வந்து நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி போய்ட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை எஸ்எம்எஸ் வருது ஃபோனில், நம்ம அதெல்லாம் வந்து ஒரு தடையாவது வந்து என்ன எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த ஸ்கிப் பண்ணுற மெசேஜஸ்னால தான் வந்து இந்த ஸ்கேமர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்து பல விஷயங்களை நமக்கு தெரியாமே வந்து நம்மளோட விஷயங்களை வந்து அவங்க திருடி ஸ்கேமிங் வந்து பண்ணுறாங்க. 6வதாக வந்து சொல்லக்கூடியது அப்ளிகேஷன் ஃப்ராட். அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டு தான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருப்பீங்க பேங்க்லேருந்து. அப்போ நீங்கள் வந்து சப்போர்ட்டிங்காக வந்து பல டாக்குமெண்ட்ஸ் உங்கள் ஐடிஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து கொடுத்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வாங்கியிருப்பீங்க. இது வந்து பல நேரங்களில் பல காப்பீஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த காப்பீஸ் வந்து இந்த ஸ்கேமர்ஸ் கையில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காப்பீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஐடியை யூஸ் பண்ணி அவன் போய் வந்து புதுசாக வந்து கார்டு எடுத்து உங்கள் பேரில் எடுத்து அவன் வந்து பல விஷயங்களை வந்து யூஸ் பண்ணி உங்கள் மணியை வந்து திருடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறது வந்து தவிர்த்தணும். பல இடங்களில் வந்து நம்ம அப்படியே காப்பீஸை கொடுத்துட்டு வந்துடுறோம். சூப்பர் மார்க்கெட்டில் ஆகட்டும், இல்லை ஒரு குழுக்கள் கொடுக்குறான், ஏதாவது ஒரு போட்டி வைக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல பல இடங்களில் நம்ம ஐடிஸை வந்து நம்ம காப்பீஸை வந்து கொடுத்துட்றோம். இதை வந்து முதல்ல தவிர்க்கணும். அவசியமான இடத்துல தேவைப்பட்ட இடத்துல மட்டும்தான் கொடுத்து அதுவும் ஒரு காப்பி மட்டும்தான் கொடுக்கணும். பல காப்பீஸ் எடுத்து பல இடங்களில் கொடுக்குறனால அது வந்து ஸ்கேமர்ஸ் கையில் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவன் வந்து உங்கள் பேரில் கிரெடிட் கார்டை ஓப்பன் பண்ணி அவன் வந்து பல லட்சங்களை வந்து திருடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் அது வந்து உடனடியாக ஷ்ரெட்டிங் பண்ணி, அதாவது பொடியாக வந்து கிழித்து அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் தூக்கி போடணும். சும்மா அப்படி கசக்கி வந்து போடக்கூடாது. எப்பவுமே எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஐடியாக இருக்கட்டும், எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இந்த கசக்கி தூக்கி போடுற பழக்கத்தை வந்து முதல்ல நிறுத்திடணும். பொடியாக கிழித்து ஷ்ரெட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். கடைசியாக வந்து இருக்கக்கூடிய ஃப்ராட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங். எவ்வளோ தான் வந்து நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸாக வளர்ந்தாலும், எவ்வளோ தான் வந்து ப்ரொடெக்ஷனும் செக்யூரிட்டி வந்து பேங்க்ஸ் தரப்புலையும் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லேருந்து தரப்புலையும் வந்து கொடுக்கப்பட்டாலும் அந்த அளவுக்கு ஸ்கேமர்ஸும் அவங்களோட டெக்னாலஜிக்கல் ஸ்கில்லை வந்து வளர்த்துட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து சயின்ஸ் வளர்கிறதோ டெக்னாலஜியோ அந்த அளவுக்கு ஸ்கேமர்ஸும் வந்து டெக்னாலஜி வளர்க்குறாங்க. ஸோ ஸ்கேமிங்
அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து டெக்னாலஜிக்கல் லெவல்லையும் வந்து வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணி, உங்களுக்கு தெரியாமே உங்கள் டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணி அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட டிவைசஸ்லேயோ இல்லை வந்து உங்களோட சிஸ்டத்துலேயோ பிசிலையோ லேப்டாப்லேயோ ஏதோ ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க தெரியாதனமாக. அதுலேருந்து அவனோட சாஃப்ட்வேரையோ ஏதாவது வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்கள் டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுவான். ஸோ வந்து ஹேக்கிங் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதுலேருந்து நாமளே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு மெயில் சஸ்பீஷியஸாக வரக்கூடிய மெயிலோ எந்த ஒரு லிங்க்கோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அது வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். பை மிஸ்டேக்காக நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மால்வேரோ சாஃப்ட்வேரோ உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகி அவன் வந்து ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணி உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக வந்து வைப் அவுட் ஆகிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு வந்து சயின்ஸ் வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ராடும் வந்து கூடவே வளர்ந்துட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து 7 வகையான ஃப்ராட், கிரெடிட் கார்டு ஃப்ராட்ஸ் பொதுவாக வந்து நடக்கக்கூடியது. எப்படி வந்து இதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கூடவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்ககிட்டையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எதாவது இருந்தால் அதுலேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை எவ்ரிவன். தேங்க்யூ. டேக் கேர். குட் நைட். பை.